மழை கொட்டிய ஒரு இரவு. பழைய ராஜகோட்டையின் மீது மின்னல் பிளந்து விழுந்தது. காலத்தால் மூடி கிடக்கும் அந்தப்புரத்தின் கோபுரங்கள் இன்றும் மந்த ஒளியுடன் ஒளிர்ந்தன. கோட்டையின் உள்வாசலில் வந்தடைந்தவர் ஆர்வி, புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர். தனது ஆய்வுக்காக தான் கோட்டைக்குள் நுழைந்தாலும் உள்ளே செல்லும்போது அவள் மனம் கனத்தது. ஒரு காலத்தில் இங்கு மகாராஜாவின் ராணிகள் வசித்ததாக கூறப்பட்டது. ஆனால் அவர்களின் கதைகள் மிகுந்த மர்மத்தால் சூழப்பட்டிருந்தன. மறைக்கப்பட்ட அழகு அந்தப்புரத்தின் இடுகாட்டை ஒத்த நீளமான பாலத்தினை கடந்தவுடன் ஆர்வியின் கண்களில் ஓர் அலங்காரமான அறை படர்ந்தது. அதன் நடுவே ஒரு பெரிய பீடம். அதன் மீது ஆழமான சிவப்பு நிறத்தின் மென்மையான சேலைகள் வீசப்பட்டிருந்தன. நீங்கள் வந்துவிட்டீர்களா? மெலிதான ஒரு குரல். மென்மையாக இருந்தாலும் அதில் ஏதோ மாயம் இருந்தது. ஆர்வி திரும்பி பார்த்தாள். அங்கே மெலிதாக ஒளிரும் வெளிச்சத்தில் ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். ஒளியின் மயக்கத்தில் அவள் தேக அழகு சற்றும் மங்கவில்லை. நீண்ட கருமையான தலைமுடி, ஆழ்ந்த கண்கள், இடுப்பை மெல்ல வீசி நிற்கும் அழகான தேகம். அந்த பார்வையில் ஏதோ ஒரு மாயம் இருந்தது. நீங்கள் யார் என்று ஆர்வி நடுக்கத்துடன் கேட்டாள். அழகின் சாபம் பெண்மணி மெதுவாக முன்னோக்கி வந்தாள். அவள் பெயர் அக்ஷரா, மகாராஜாவின் மிக அழகிய மகள்களில் ஒருத்தி. அவளுடைய அழகு ராஜ்யத்தில் பெரும் உரையாடலாக மாறியது. ஆனால் அவளை காதலித்த ஒரு மந்திரவாதி அவளை தன் வசம் கொண்டு வர முடியாததால் சாபம் போட்டான். உன்னுடைய அழகு இங்கேயே நிலையாக இருக்கும், எப்போதும் காத்திருப்பாய். ஆனால் உன்னை எவரும் உயிருடன் தொட முடியாது. அந்த சாபத்தால் அக்ஷரா அந்தப்புரத்தின் பேயாகவே மாறினாள். அவளது மந்திர சக்தி அவளை பார்க்கும் எந்த ஆணையும் தன் வசப்படுத்தும் அளவுக்கு இருந்தது. ஆனால் யாரும் அவளை தொட முடியவில்லை. ஆர்வி அவளது கதையை கேட்டவுடன் பதறினாள். ஆனால் அக்ஷரா மெதுவாக அவளிடம் வந்தாள். நீ என் முகத்தை பார்த்தாய், என் அழகை பார்த்தாய். இப்போது நீயும் இந்த கோட்டையின் ஒரு பகுதியாக மாறுவாய். தப்பிக்க முடியுமா? அக்ஷரா நெருங்கும்போது ஆர்வியின் உடல் கட்டுப்பாட்டை இழந்தது. அவள் கண்கள் கனத்தன. அவளது உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வு எழுந்தது. பயமா? இல்லை. ஏதோ ஒரு இனிமையான மயக்கமா? மீண்டும் அந்த அழகிய பேய் சொன்னாள். இப்போது நீயும் எனக்கு துணையாக இருப்பாய். இருளின் நடுவே ஆர்வியின் குரல் மங்கியது. அந்த நாளுக்குப் பிறகு அந்தப்புரத்திற்குள் நுழைந்த எந்த ஆணும்